ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். நெத்திலி கருவாட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். தலையெல்லாம் இப்படி உடச்சிக்க வேணும். உடச்சிட்டு இதை வந்து லேசாக வெறும் வடைச்சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேணும். எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறும் வடைச்சட்டியில் போட்டு சூடு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேணும். பாருங்கள், நான் வந்துட்டு கருவாட்டை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கருவாட்டு குழம்புல போடுறதுக்காக சொரக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லா காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான காய்கறிகளை எல்லாமே கட் பண்ணியாச்சு. வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுருக்கிற வெங்காயம் போட்டுருங்க. இதோட முழு பூண்டு உளுத்து வச்சுருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2, அது கூட தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயமெல்லாம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு கட் பண்ணு. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய், சொரக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பாருங்கள் எல்லா காய்கறிகளையும் போட்டாச்சு. போட்டு நல்லா 2 கலர் கலரிக்கலாம். இது கூட வாழைக்காய், மாங்காய், இந்த காயெல்லாம் இருந்ததுனால போட்டால் நல்லாயிருக்கும். எங்கிட்ட மாங்காயும் இல்லை வாழைக்காயும் இல்லை, அதனால் அந்த 2டையும் போடலை. நீங்களே என்னென்ன காய்கறி உங்களுக்கு கிடைக்குமோ அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண நல்லா 2 தொலைக்கலாம். பாருங்கள், எல்லா காயும் நல்லா கலரி விட்டாச்சு. இப்படியே வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி இருந்தோம். காயெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ அது கூடயே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவாட்டையும் போட்டுக்கலாம். கருவாட்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், கருவாட்டையும் போட்டு நல்லா ஒரு கலரி விட்டாச்சு. இப்போ நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து புளியை ஊற வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி புளி தண்ணியை அதோடய ஊற்றிக்கலாம். இப்போ புளியை ஊற்றியாச்சு. நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் தேங்காயெல்லாம் நம்ம எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இதை அப்படியே குழம்பு மசாலா மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றியாச்சு. இதில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளுடைய நெத்திலி கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சு. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.